இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. ஜெயலலிதா இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஹிந்துத்துவா தலைவர் என்றும், ஜெயலலிதா இருந்திருந்தால் ராமர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு அது தனது கனவு என்று கூறியிருப்பார் எனவும் பாஜக தென்சென்னை வேட்பாளரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை கூறினார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் தொடர்பாக தமிழிசை, எச் ராஜா உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது தமிழிசை பேசுகையில், பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்கப் போவது உறுதி. அறுதி பெரும்பான்மை இடங்களை இப்பொழுதே தாண்டிவிட்டோம். பிரதமர் மாநிலங்களை பிரித்தாள்கிறார், தமிழகத்திற்கு எதிராக இருக்கிறார் என்ற மாய தோற்றத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்தி வருகின்றன. முதல்வர் ஸ்டாலின் பாஜக மதவாதத்தால் பிரித்தாள்வதாக கூறுகிறார். பிரித்தாளும் அரசியல் முதல்வர் ஸ்டாலின் போன்றோரால் தான் செய்யப்படுகிறது. இந்து மத விழாக்களுக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொல்ல மறுப்பது ஏன்? தமிழ் மக்கள் மீது பிரதமர் எப்பொழுதும் அன்புடன் தான் இருக்கின்றார். தமிழகத்தில் பிரதமரின் திட்டங்களை மறைக்கின்றனர். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள சிறுபான்மையினருக்கு சில பல்கலைக்கழகங்களில் 50% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. இதனால் இந்துக்கள் சில இடங்களில் பாதிக்கப்படுகின்றனர். இடஒதுக்கீடு விவகாரத்தில் பிரதமர் கூறுவது திரிக்கப்படுகிறது என்று கூறினார். மேலும் ரயிலில் 4 கோடி ரூபாய் பிடிபட்டது பாஜகவின் பணம் என்ற உண்மைக்கு புறம்பான தகவல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பரப்பப்படுகிறது. அந்த பணத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. திருவள்ளுவரின் காவியை சிலர் வெள்ளையாக்கினார்கள். நாங்கள் மீண்டும் வெள்ளையை காவியாக்குகிறோம். தொடக்கத்தில் திருவள்ளுவரின் படங்கள் காவி நிறத்தில் தான் இருந்தது. ஹிந்துத்துவா என்பது வாழ்க்கை முறை. அதிமுகவினர் இதை மத ரீதியாக அணுகுகிறார்கள். ஹிந்துத்துவா என்பது மத அடிப்படைவாதம் என தவறான புரிதலில் அதிமுகவினர் உள்ளனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஹிந்து மதத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு ஹிந்துத்துவா தலைவர். இப்பொழுது இருக்கும் அதிமுக தலைவர்கள் அன்று ஜெயலலிதா கரசேவர்களை ஆதரித்த பொழுது எதிர்க்காதது ஏன்? ஜெயலலிதா கரசேவகர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார். ராமர் கோவிலுக்காக தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பினார். ஜெயலலிதா இருந்திருந்தால் ராமர் கோவில் தனது கனவு என்று கூறியிருப்பார். நாங்கள் ஜெயலலிதாவை பெரிய வட்டத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகின்றோம். அதிமுகவினர் அவரை குறுகிய வட்டத்தில் சுருக்க நினைக்கின்றனர் என்று தமிழிசை பேசினார்.